சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், பொது தமிழுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிஹெச்டி படிச்ச ஸ்டாஃப் வச்சு ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டாஃப் வச்சு தான் கிளாஸ் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். கூடிய சீக்கிரம் ஷெட்யூல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அதற்கான ஷெட்யூல் ரெடி ஆயிடுச்சு. சரி, என்ன தலைப்பு பொது தமிழ்ல நீங்க எடுக்க போறீங்க அப்படின்னு கேட்டா, ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் மெத்தேடு அப்படின்றத அறிமுகப்படுத்தியிருந்தோம். அதுல ஃபர்ஸ்டா வந்து 21 தலைப்பு ரெடி பண்ணி அது அந்த 21 தலைப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் 40 கேள்வி, அதாவது நம்ம ரொம்ப டஃபா கேட்டா கூட 35ல 40 கேள்வி 100% வரும் அப்படின்ற ப்ரூஃப் வந்து ஒவ்வொரு மெட்டீரியலா நம்ம காட்டியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதைத்தான் ஜஸ்ட் 30 நாள்ல டெய்லியும், அதாவது 30 நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின் 1.5 கொஸ்டின் வர மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் நீங்கள் கவனிச்சிட்டாவே போதும். இந்த 40 கேள்வின்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு வேற எந்த புக்குமே படிக்க வேணாம். சரிங்களா? நம்ம நோட்ஸை படித்தாவே போதும். இதை வந்து தெளிவாக நம்ம எல்டி மேடம் வந்து உங்களுக்கு கிளாஸாக எடுத்து கொடுக்க போகிறாங்க. எல்டி மேடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 வருஷமாக டிஎன்பிசிக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ நம்ம எப்படி பிளான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஷெட்யூல் சொல்லிடுறேன். ஃபுல் வீடியோ பாருங்க. ஏன்னா ஃபைனலில் எப்படி இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்ல போகிறேன். முக்கியமாக இது வந்து ஃப்ரீ கிளாஸ் தான். சரிங்களா? மெட்டீரியல் கூட மெட்டீரியல் காசு தான், வீட்டுக்கு அனுப்புகிற காசு தான் நம்ம கேட்டமே தவிர ஸோ நம்ம எதுக்குமே பேமெண்ட் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது முக்கியமாக வந்து பார்த்தா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, வேலைக்கு போயிட்டு ஷார்ட் டைமாக படிப்பீங்க, எந்த இன்ஸ்டியூட்டும் போக முடியாத சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு டெய்லியும் 1 hour தான் நாங்கள் பிளானே பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ 1 hour நீங்கள் கவனிச்சிட்டா போதும், ஒரு தலைப்பு முடிஞ்சிடும். அதுவும் சூப்பரான ஒரு பிளான்ங்க. நான் ஷெட்யூல் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்களேன், இப்போ ப்ளூ பிரிண்ட் 1 எடுத்துக்கிறேன். இந்த மெட்டீரியல் ஸோ இது வந்து தாராபாரதி, டி.கே. சிதம்பரநாதர், திரு குன்னக்குடி அடிகளார், தமிழ் ஒளி, உருத்திரக்கண்ணனார், கீவா ஜெகநாதர், இவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு 5 பக்கம். சரிங்களா? ஸோ இந்த நீங்கள் 5 பக்கத்தை படித்து முடிச்சிட்டிங்களா 100% ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மே, அவ்வளோதான், தூக்கி போடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க அறநூட்கள் அப்படின்னு நான் ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 2லேருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்ம், இவ்வளோதான். சரிங்களா? எத்தனை பக்கம் இருக்கு? மொத்தம் 18 பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் 18 பக்கம் படிச்சிட்டிங்கன்னா ஒரு கொஸ்டின் இல்லை 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி படிக்கிறவங்களுடைய மனநிலையை புரிஞ்சு தான் நம்ம இந்த பிளானை கொண்டு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது நான் இப்படி தான் படித்து கிளியர் பண்ணேன் ஒரே வருஷத்தில் 5 எக்ஸாம். ஸோ இது என்னுடைய பிளான் தான், அதனால 100% ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மெட்டீரியல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வீடியோவே கொடுத்துடலாம். எக்ஸ்பிளனேஷன், அதுவும் பிஹெச்டி பண்ணவங்க 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வெளில தான் நடத்துவாங்க. கரெக்டா? ஸோ அதனால அந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சரிப்பா, எப்படி என்ன பண்ணலாம், அதாவது எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டா, ஸோ கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/7/2026 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிடுங்க. காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு வீடியோ வந்துடும். நீங்கள் காலையில் 6 மணிக்கு தான் பார்க்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஸோ அதாவது இப்போ 2/7/2026 2வது கிளாஸ் வரும், 3/7/2026 3வது கிளாஸ் வரும், இப்படி வரும் இல்லையா? ஸோ அடுத்த கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டாவே போதும். சரிங்களா? ஆனால் நாங்கள் காலையில் 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? சம்டைம் நீங்கள் 6 மணிக்கு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அழகாக பார்த்துருங்க. ஏன்னா காலையில் எழுந்தோம்னே கிளாஸ் கவனிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். தமிழ் ரொம்ப புரியும். நிறைய கொஸ்டின் ப்ராக்டிக்ஸும் கொடுக்க போகிறாங்க. சரி, நான் 1 by 1 சொல்லிடுறேன். அதாவது கிளாஸ் ஸ்டார்டிங் டேட் வந்து 1/7/2026ங்க. அன்னைக்கு வந்து இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து 2லேருந்து 3 கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். இது ஒரு புதிய தலைப்பு. சரிங்களா? ஆமாம், இது எப்படி நான் 2லேருந்து 3 கொஸ்டின் வரும்னு சொல்கிறீங்களே, நான் எப்படி நம்புறது அப்படின்னு கேட்டால், 2025 தான் குரூப் 4க்கு தான் சிலபஸ் மாற்றினாங்க. அதில் தான் இந்த இன எழுத்து, சுட்டெழுத்து, வினா எழுத்து வந்துச்சு. ஓகேங்களா? இதில் இந்த சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 7 எக்ஸாம் நடந்திருக்குங்க. இந்த 7 எக்ஸாம்ல இங்கே பாருங்களேன், 7/3/2026 3 கேள்வி, 16/11/2025 அன்னைக்கு இதெல்லாம் எக்ஸாம் நடந்த டேட்டு ஒரு கேள்வி, 4/8/2025 3 கேள்வி, 31/8/2025 3 கேள்வி, அடேங்கப்பா, 20/7/2025 2 கேள்வி, 2025 குரூப் 4 5 கேள்வி. என்னங்க சொல்றீங்க? 5 கேள்வியா? ஆமாங்க. அடுத்தது 2025 குரூப்ல 4 கேள்வி. சூப்பர் இல்ல? இது யூனிட் 1ல இருக்கு. அப்ப நீங்களே சொல்லுங்களேன். இப்போ சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் இந்த ஒரு எக்ஸாம்ல தான் ஒரு கேள்வி, அது விடுங்க. ஒரு எக்ஸாம்ல ஒரு கேள்வின்றத நம்ம பாஸ் பண்றோம். மீதி 6 எக்ஸாம்ல 3, 4, 5ன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். என்னது? இந்த தலைப்பு படிச்சுட்டா
நமக்கு 2லேருந்து 3 கொஸ்டின். சரிங்களா? சூப்பர் இல்லை? ஸோ இதை நாங்கள் எப்படி நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம்னா, இப்போ இந்த கொஸ்டின் சொன்னல, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே முதல்ல வந்து எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அதை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ இந்த கொஸ்டின்லாம் கேட்டாங்க இல்லையா, இது எந்த புக்கில் கேட்குறாங்க, அந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை தான் உங்களுக்கு எல்டி மேடம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ சொல்லி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே டிஸ்கஷன் பண்ணுவாங்க. டிஸ்கஷன் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அது வந்து ஒரு எக்ஸாமுக்கு வந்து 50 கேள்வி இருக்கும், சில எக்ஸாமில் 30 கேள்வி இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான கேள்வி ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்போ நாங்கள் எடுக்கிற கிளாஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் கிளாஸ் எடுக்க போகிறோம். ஸோ இதை எடுத்துட்டாங்களா, இதை எடுத்துட்டோம்னே இந்த 7 எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு ப்ரூஃபாக காட்டுவாங்க. பாருங்கள், இப்படி தான் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்தோம்னே உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கணும்ல. இப்போ பாருங்களேன், இதுலேயே நான் ப்ராக்டிஸ் எத்தனை கொஸ்டின் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் தான் கொடுக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ப்ராக்டிக்ஸாக வந்து இந்த இதுக்கே வந்து 90 கேள்வி இருக்குது. ஸோ நான் ஒரு 50 கேள்வியாக, ஏன்னா இவங்க 40 கேள்வி நடத்திட்டாலும் 50 கேள்வி உங்களுக்கு ப்ராக்டிக்ஸாக கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, இந்த டாப்பிக்கில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. அடுத்தது இப்போ 2/7/2026 இதில் தான் இப்போ நம்ம தாரா பாரதி, டி.கே. சிதம்பரனார், தவத்திரு குன்னக்குடி அடிகளார், தமிழ் ஒளி, உருத்திரக்கண்ணனார், ஜி.கே. ஜெகநாதர். ஸோ இது வந்து நான் எப்படின்னா, ஒன்று இலக்கணம், ஒன்று இலக்கியம், ஒன்று வந்து உரைநடை, இப்படி மாறி மாறி தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? 30 நாளைக்கும் நாங்கள் இந்த மாதிரி தான் பேட்டர்னில் கொடுத்துருக்கோம். சரிங்களா? சரி, நான் இந்த ஷெடியூல் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிட்டேன், உங்களுக்கு பிடிஎஃபாகவும் தரேன். ஓகேவா? பார்த்துக்குங்க. சரி, இப்போ இது பார்க்கலாம். இதுவும் வந்து ஒரு புது தலைப்புங்க. ஃபர்ஸ்டே 2 புது தலைப்பாக நாங்கள் எடுத்திருக்கோம். இப்போ இந்த புது தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஒரு 2 எக்ஸாமில் கேட்கல, ஆனால் நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயும் குரூப் 2 எக்ஸாம்லேயும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. மற்ற எக்ஸாமில் 1, 2, 2ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு புது தலைப்புன்றதால கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதற்கான புக்கில் இருக்கிற நோட்ஸ், இதை உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக 3வது 3/7/2026 அன்னைக்கு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தலுக்கு முக்கியமாக சில ஷார்ட்கட்லாம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஷார்ட்கட்லாம் நம்ம கிளாஸில் சொல்லிடுவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த 10 வருஷமாவே குரூப் 4ல் இருக்குது. அதாவது 2013லேருந்து 2025 வரைக்கும் 8 எக்ஸாம் நடந்திருக்கு. அதுலேயும் சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் 7 எக்ஸாம், மொத்தம் 15 கொஸ்டின் பேப்பர் வச்சு தான் இந்த அகரவரிசையில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்னு நாங்கள் கன்க்ளூஷனுக்கு வந்தோம். அதில் இங்கே பாருங்களேன், 2013 குரூப் 4ல் 5, அப்படியே பாருங்கள் 18 குரூப் 4ல் மட்டும் தான் கேட்கல. 8 எக்ஸாமில் ஒரே எக்ஸாம் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் 2, 1, 1, 5லாம் கேட்டிருக்காங்க. சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் இந்த 4/8/2025 அன்னைக்கு மட்டும் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் தலா ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் வரும் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து இந்த நோட்ஸோட ஒர்த்து என்ன, இதை எப்படி நாங்கள் கிளாஸை கொண்டு போகிறோம் அப்படின்றத சொன்னேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 3ஆம் தேதியா, இதில் வந்து சனி ஞாயிறு உங்களுக்கு கிளாஸ் கிடையாது, தமிழ் கிளாஸ் கிடையாது. ஏன்னா சனி ஞாயிறு வந்து நம்ம மேக்ஸ் பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு தமிழ் கிளாஸ் கிடையாது, திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் தான். சரிங்களா? அப்போ அடுத்தது 4வது கிளாஸ் வந்து 6/7/2026 அன்னைக்கு ஜி போப், வீரமாமுனிவர், காயிதே மில்லத்து, வேலுநாச்சியார். இதில் 1லேருந்து 2 கொஸ்டின் வரும். அப்போ 7/7/2026 அன்னைக்கு ஒருமைப்பன்மை அறிதல், அப்புறம் வந்து ஒருமைப்பன்மை அறிதல்ன்றது யூனிட் 1ல் இருக்கும். ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் அறித்தல் வந்து யூனிட் 3ல் இருக்கும். இதில் 1லேருந்து 2 கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. இது ஒரு கிளாஸ். அடுத்தது 8/7/2026 அன்னைக்கு தன்வினை பிறவினை, இது கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அதே மாதிரி 9/7/2026 அன்னைக்கு செய்வினை செயல்பாட்டு வினை, இதில் ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த மாதிரி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 21 தலைப்பு ப்ளூ பிரிண்ட் சொன்னோம் இல்லையா, இந்த 21 தலைப்பில் இன்னும் ஒரு இது விஷயம் சொல்கிறேன். இப்போ 14/7/2026, 15/7/2026 நிறுத்தல் குறியீடு வச்சுருப்போம். நிறுத்தல் குறியீடில் 3 கேள்வி கேட்குறாங்க. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும், ஏன்னா அதுக்கு ரூல் தான் தெரிஞ்சிருக்கணும், எந்தெந்த இடத்துல என்னென்ன புள்ளி வைக்கணுமா, கமா வைக்கணுமா அப்படின்ற மாதிரி. அதனால் அதுக்கு 2 கிளாஸ் வேணும் அப்படின்னு மேடம் சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அறநூட்கள் தொடர்பான செய்திகள் 2 கிளாஸாக வச்சுருக்கோம். ஏன்னா இதில் 3 கேள்வி 4 கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு டெப்த்தாக பாடலோடு சொல்லணும், அப்போ ஒரே கிளாஸில் முடிக்க முடியாது.
ஸோ இது மாதிரி ஒரு கிளாஸில் முடிக்க முடியாததெல்லாம் ரெண்டு கிளாஸாக போட்டு கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஸோ இப்போ இந்த கலை சொற்கள் கூட 3 கிளாஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா புக்லகத்தை தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆமாம், புக்லகத்தை கேட்பாங்கன்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது 10 கொஸ்டின் கலைச்சொல்ல கேட்க போறாங்களா, அதுல புக்ல இருந்து 2 அல்லது 3 கொஸ்டின் கேட்பாங்க. முதல் 2லேருந்து 3 கொஸ்டின் ரெடி ஆயிடுவோம். அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸை பத்தி சிந்திக்கலாம். முதல்ல எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மார்க்கை கேதர் பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஸ்கோர் வரும். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், மொத்தம் 11/8/2026 வரைக்கும் கடைசி கிளாஸ் ஒரு ஃபுல் டெஸ்டோட, ஆக்சுவலி 10/8/2026 29வது கிளாஸ்ல டாபிக் முடிஞ்சிருது. ஸோ 30வது நாள் 11/8/2026 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட். இந்த டெஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கையில் மினிமம் 35லேருந்து 40 கேள்வி சரிங்களா. ரொம்ப டஃப்பாக கேட்டால் 35 கேட்பாங்க, நார்மலாக கேட்டால் 40 கேள்வி கேட்பாங்க. இதுதான் சரிங்களா. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு தான் நம்ம இந்த ஷெடியூல் இப்போ போட்டிருக்கோம். ஸோ இந்த ஷெடியூலை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இதோட முடிச்சிருங்களா சார் அப்படின்னா, இப்போ இது முடிஞ்சோம்னே நாங்கள் அடுத்த 40 கேள்விக்கு பொதுத்தமிழ் ரெடி பண்ணுறோம். புரியுதுங்களா. அப்போ அடுத்த 40 கேள்வி ரெடி பண்ணிட்டு அதுக்கு ஷெடியூல் கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் 20 கேள்வி பர்ஃபெக்டாக போகும் சரிங்களா. இப்போ 30 நாளாக அது வந்து மெட்டீரியல் ரெடி பண்ணாதான் அதுக்கு 2 கிளாஸ் 3 கிளாஸ் கொடுக்கலாமா, அது எத்தனை நாளில் முடிக்கலாம்னு நம்ம பிளான் பண்ண முடியும். அதனால ஃபர்ஸ்ட் 40 கேள்விக்கு ஒரு ஷெடியூல் கொடுத்துட்டேன். அடுத்த ஷெடியூல் வந்து இந்த கிளாஸ் முடியத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. புரியுதுங்களா. அதனால இதுக்கு மட்டும்தான் கிளாஸ் கிடையாது, பொதுத்தமிழ் ஃபுல்லாகவே கிளாஸ் இருக்கும் சரிங்களா. சரிப்பா சூப்பரு. இப்போ நான் வந்து எப்படி இதில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இல்லைப்பா எனக்கு டெலகிராம் இல்லை, நான் வாட்ஸ்அப் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பிரதர் ஆனால் இருந்துச்சிங்கன்னா நீங்கள் பிரதர் அப்படின்னு டைப் பண்ணி 9442430457 இதுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. இல்லைப்பா நான் ஒரு பெண் அப்படின்னா சிஸ்டர் அப்படின்னு டைப் பண்ணி 9442430457 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விட்ருங்க, வாட்ஸ்அப் பண்ணுறேங்க. நாங்கள் பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக வச்சுருக்கோம். அதில் உங்களை ஜாயின் பண்ணி விட்ருவோம் சரிங்களா. ஜாயின் பண்ணிட்டா அதில் வந்து டெய்லியும் 6 மணிக்கு உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ நான் அதில் ஷேர் பண்ணுறேன், அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம்னு சொன்னேன் இல்லையா, டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும், நான் குரூப்லேயும் ஷேர் பண்ணிவிடுவேன். நீங்கள் கிளாஸுக்கு கவனிச்சுட்டு அந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அடித்து பார்த்தீங்கன்னாவே போதுங்க. இப்போ நான் இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். இப்போ அறநூட்கள்னு சொன்னேன், இதில் வந்து 3லேருந்து 4 கேள்வி கேட்பாங்கன்னு சொன்னேன். இப்போ எல்டி மேடம் என்ன பண்ணுவாங்க, அந்த கிளாஸ் எடுத்துட்டு இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்கப்பட்ட கேள்விகளை உங்களுக்கு நடத்திடுவாங்க. அப்போ இதில் ப்ரீவியஸ் இயராக பாருங்க, 2013 குரூப் 2 2016 குரூப் 4 2016 குரூப் 4 இந்த கேள்வியெல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு இந்த கிளாஸ் நீங்கள் இந்த ஒரு டாப்பிக்கை முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா 56 கொஸ்டின் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின் 60 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இந்த நோட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துருவாங்க. இதுக்கான பாடல் என்னென்ன, இதுக்கு பாடல் பார்க்கணும், என்னென்ன அதில் ஷார்ட்கட் எல்லாத்தையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இதை நீங்கள் பார்த்தாவே போதுமானதாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது இதெல்லாம் சேர்க்கணும், இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னா சொல்லுங்கள். இப்போ இதுக்கு வந்து பிரிண்டர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா அது பிரிண்டர் சார்ஜ் நம்ம தனியாக விற்றா அது உங்களுக்கு தெரியும். மற்றபடி கிளாஸ் ஃப்ரீ தான் ஓகேவா. ஸோ அதனால் வேறு ஏதாவது இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சார்னா சொல்லுங்கள். அதே மாதிரி கண்டினியூ நடத்தினா கண்டிப்பாக கண்டினியூ 100% நீங்கள் நம்பலாம். இது வந்து இதை முடிச்சுட்டு தான் எல்டி மேடம் வெளியே போவாங்க. ஸோ பொதுத்தமிழை முடிச்சுட்டு தான் போவாங்க. அதனால் உங்களுக்கு வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த 30 நாள் பர்ஃபெக்டாக இருக்கும். அடுத்த ஷெடியூல் 30 நாளா 40 நாளான்றத அடுத்த ஷெடியூலில் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபைனலாக 11/8/2026 உங்ககிட்ட 40 கேள்விக்கு ரெடியாகிடுவீங்க. இப்படி தாங்க படிக்கணும், இப்படி தான் நான் படிப்பேன். எனக்கு வந்து வளவலன்னு பெரிய புக்கை வாங்கிட்டு கண்டதை படிக்கிறதுலாம் நமக்கு செட் ஆகாது. ஸோ இப்போ பார்க்கலாம், இப்போ அறநூலா இந்த நோட்ஸ் பச்சுனா 4 கேள்வி அப்படி தூக்கி போட்டு போங்க. அதுக்கு அடுத்தது இப்போ பாருங்களேன், ஜிவி போ வீரமாமுனிவர் காயிதே மில்லத்து வேல் நச்சரா எத்தனை பக்கம் இருக்குது, 19 பக்கம் தான் ப்ராக்டிஸ் கொஸ்டினோட. அவ்வளோதான், இதை படிச்சுட்டுமா அப்படி தூக்கி போட்டு அப்பா விட்டுறாப்பா அப்படின்னு போயிடணும் சரிங்களா. கூடவே வச்சுக்கிட்டு எல்லாம் ஒரு 1000 பக்கத்தை வச்சுட்டு படிக்கிறதுலாம் நமக்கு செட் ஆகாது. அது உங்களுக்கு எப்படின்னு தெரியல, என்னுடைய மெத்தடை தான் உங்ககிட்ட சொன்னேன் சரிங்களா. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.